நடிகர் ரஜினிகாந்த் தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தகவலை வெளியிட்டுள்ளார் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதாவது விஜய் குறித்து, அதாவது முதல்வர் விஜய் அவர்களை குறித்து ஒரு தகவலை ரஜினி அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லியிருப்பதாகவே ஒரு தகவல் இப்போ வந்திருக்குங்க. அதாவது விஜய் அவர்கள் முதல்வர் ஆனது ரஜினி அவர்களுக்கு பொறாமை இல்லை அப்படின்ற ஒரு தகவலை தற்போது வெளியிட்டு இருக்கிறார் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஆனால் நடிகர் ரஜினிகாந்த் ஓப்பனாக சொல்லியிருக்கக்கூடிய விளக்கத்துல என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான விஷயங்களை சொல்லியிருப்பதாகவே நம்ம சொல்லலாங்க. நடிகர் ரஜினிகாந்த் இன்று போயஸ் கார்டனில் செய்தியாளர்களை சந்தித்து கடந்த சில நாட்களாகவே தன்னை சுற்றி பரவி வந்த அரசியல் சர்ச்சைகளை மற்றும் விமர்சனங்களுக்கு நேரடியாக விளக்கம் அளித்துள்ளார் அப்படின்னு சொல்லலாம். இந்த அரசியல் களத்துல ரஜினி மற்றும் விஜய் அவர்களுக்கு நிறைய சர்ச்சைகள் வதந்திகளாக பரவி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இருவருக்கும் பார்த்தீங்கன்னா எதிரெதிர் திசையில இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில ரஜினிகாந்த் அவர்கள் விஜய் அவர்கள் பதவியேற்று ஒரு வாரத்திற்கு பிறகு இதற்கான விளக்கத்தை அளித்துள்ளார் அப்படின்னு நம்ம தெரிவிக்கலாம். சோ இந்த விளக்கத்துல அவர் நேரடியாக என்ன சொல்ல வர, மனதில் இருக்கக்கூடிய உண்மையான விஷயத்தை சொல்ல போகிறாரா இல்லையா, என்ன விஷயத்தை இந்த இக்கட்டான சூழல தெரிவிக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா இந்த வீடியோல தெரிந்து கொள்ளலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அரசியலில் பெரிய வெற்றி பெற்ற பிறகும் ரஜினிகாந்த் அவருக்கு உடனடியாக வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்பதை சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அனைத்து நடிகர்களும் வாழ்த்து தெரிவித்திருக்கக்கூடிய இந்த நிலையில நடிகரான ரஜினிகாந்த் மட்டுமே விஜய் அவர்களுக்கு எந்தவித வாழ்த்தும் தெரிவிக்கவில்லை அப்படின்னு அவருடைய பக்கத்துல இருந்து சொல்லப்படுது. சோ இது எதனால அவர் எந்த வாழ்த்தும் சொல்லவில்லை அப்படின்ற நிறைய விஷயங்கள் எழுந்திருக்கு. சோ ரஜினி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்குதா அப்படின்ற ஒரு விஷயம் மக்கள் மனதுல பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா மக்கள் மனதில் தோன்றக்கூடிய ஒரு கேள்வியாகவே நாம பார்க்கலாம். அதாவது ரஜினி அவர்களின் மீதும் விஜய் அவர்களின் மீதும் இந்த அரசியல் களத்துல பல்வேறு விதமான சர்ச்சைகள் தற்போது ஏற்பட்டு இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. சோ இந்த சர்ச்சைகளுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய வகையில இந்த பதில் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதற்கு தற்போது ரஜினிகாந்தை நேரடியாக பதில் அளித்திருப்பது பெரும் பரபரப்பை இப்ப இருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ ரஜினிகாந்த் பற்றிய சர்ச்சை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசியல் களத்துல விஜயின் வெற்றி பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கக்கூடிய நிலையில ரஜினிகாந்த் வாழ்த்து சொல்லாதது ஏன் என்ற கேள்வி கண்டிப்பா எழுந்திருக்கு. அரசியலில் இருந்து விலகிய பிறகும் விஜயுடைய வெற்றி கொள்ள முடியவில்லை என்ற கேள்விகள் தொடர்ந்து எழுந்து வந்திருக்குங்க. சிலர் பார்த்தீங்கன்னா இதை நேரடியாகவே பொறாமையுடன் இணைந்து பேசினர் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்காமல் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததையே சிலர் ஒப்பிட்டு விமர்சித்து வந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய வெற்றி பெற்றது ரஜினிக்கு பிடிக்கவில்லை என்று ஒரு கேள்வி கண்டிப்பா இருந்திருக்குங்க. இந்த எண்ணங்கள் பாத்தீங்கன்னா மக்கள் மனதில் தோன்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. அதே துறையில இருந்து வந்த நடிகர் அரசியலில் சாதித்தால் மன வருத்தம் என்ற கருத்துகளும் சமூக வலைதளங்கள்ல பரவி வந்ததுங்க. அதாவது என்னதான் அவரும் நடிகராக இருந்தாலும் இவரும் சமமாக நடிகராக இருக்கும்போது கண்டிப்பா இன்னொரு நடிகர் வெற்றி பெற்றது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே என்ற கருத்து மக்களிடையே எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னதான் ஒரு நடிகருக்கு இன்னொரு நடிகர் பிடிக்கலைனாலும் கண்டிப்பா ஒரு நடிகர் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த சூழல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழலாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வெற்றியானது சாதாரண ஒரு வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லிவிடவே முடியாதுங்க. அதாவது சாதித்து காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அதாவது சாதனை படைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாகவே இதனை நாம பார்க்கலாம். ரஜினிகாந்த் அவர்கள் என்ன விளக்கத்தை தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூழ்நிலையில செய்தியாளர்களிடம் பேசிய ரஜினிகாந்த் அவர்கள் இந்த விமர்சனங்களை தெளிவாக மறுத்துள்ளார் அப்படின்னு சொல்லப்படுது. விஜய் அரசியலில் வெற்றி பெற்றது எனக்கு பொறாமைன்னு சொல்றாங்க, ஆனா சத்தியமா அப்படி ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற ஒரு தகவலை தற்போது வெளியிட்டு இருக்காருங்க. அவர் என்னுடைய துறையில் இருந்து வந்திருக்கிறார், அவர் மீது நான் எப்படி பொறாமைப்பட முடியும் என்ற கேள்வி ரஜினிகாந்த் அவர்கள் எழுப்பியுள்ளதாகவே ஒரு தகவல் இப்போ வெளிவந்திருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா வதந்திக்கு ஒரு அதிரடியாக பதில் கொடுத்திருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
விஜயின் வெற்றியை தாம் வியப்புடன் பார்த்ததாகவும் அவர் கூறியிருக்கிறாருங்க. எனக்கு இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சியாக மட்டுமே தான் இருந்தது அப்படின்னு தெரிவித்து இருக்கிறார். இத்தனை பெரிய அரசியல் கட்சிகளை எதிர்த்து வெற்றி பெறுவது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. அது எல்லோருக்குமே ஆச்சரியம், அதிர்ச்சி, மகிழ்ச்சி ஆகிய உணர்வுகளை கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மனநிலையில தான் நானும் இருந்தேன் அப்படின்னு தெரிவித்து இருக்கிறார். ஸோ இதனால தான் ரஜினி அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லி இருக்காருங்க. ஸோ சர்ச்சைக்கு ரஜினிகாந்தனுடைய விளக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்தின் இந்த விளக்கம் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. பலரும் பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் பேசப்பட்ட விவகாரத்துக்கு இப்போது நேரடி பதில் கிடைத்து விட்டது அப்படின்னு என்று கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதே நேரத்தில் சிலர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே இந்த விளக்கம் வந்திருக்கலாம் என்று கூறி வருகின்றனர். ஸோ இப்போ அவர் என்னதான் பதில் கூறியிருந்தாலும் இந்த பதிலை மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு பதிலாக இருக்கு அப்படின்னு நம்ம தெரிவிக்கலாம். தற்போது அரசியலில் இருந்து விலகிய பிறகும் ரஜினிகாந்தை சுற்றி அரசியல் விவாதங்கள் அடிக்கடி எழுவது புதிய விஷயம் அல்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவரது ஒவ்வொரு சந்திப்பும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கருத்தும் அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுவது விளக்கமாகிவிட்டது அப்படின்ற ஒரு தகவலை நம்ம தெரிவிக்கலாம். இந்த சூழ்நிலையில விஜயின் அரசியல் எழுச்சி வந்ததால் ஒப்பீடுகளும் இயல்பாக அதிகரித்து வந்ததாகவே நாம பார்க்கலாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவின் 2 பெரிய நட்சத்திரங்கள் என்பதால் இந்த விவாதம் இன்னும் பெரியதாகி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். விஜய் பற்றி ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நேற்று நடிகர் ரவி மோகன் தனது தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனைகளை குறித்து உணர்ச்சி வசப்பட்டு பேசியது பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பரபரப்பு அடங்காத நிலையில இன்று ரஜினிகாந்த் தன்னை சுற்றிய சர்ச்சைகளுக்கு நேரடியாக பதில் அளித்திருப்பது சினிமா மற்றும் அரசியல் வட்டாரங்களில் மேலும் கவனத்தை ஈர்த்துள்ளது அப்படின்னு நம்ம தெரிவிக்கலாம். ரஜினிகாந்தின் இந்த பதிலால் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா பொறாமை என்ற குற்றச்சாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம நிச்சயமா தெரிவிக்கலாம். ஆனால் சமூக வலைதள விவாதங்கள் பார்த்தீங்கன்னா இத்துடன் முடிவடைகிறதா அல்லது புதிய கோணத்தில் தொடருமா என்பதை காத்திருந்து நம்ம நிச்சயமா பார்க்கலாம். ஸோ இதனை தொடர்ந்து மீண்டும் சர்ச்சைகள் எழப்போகிறதா, மீண்டும் ரஜினிகாந்தின் மீது நிறைய விமர்சனங்கள் எழப்போகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி நிச்சயமா நம்ம வெயிட் பண்ணி தெரிந்து கொள்ளலாங்க. ஸோ இந்த சர்ச்சைகளுக்கு பதிலடியாக விஜய் அவர்கள் என்ன சொல்ல போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக மக்கள் மனதில் எழுந்திருக்கும் அப்படின்னே நம்ம தெரிவிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதுவரை வந்த சர்ச்சைகளுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது விளக்கம் அளித்திருப்பது ஒரு வகையில் நல்லது அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. ஸோ மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.